அன்புக்குரியவர்களே, ரமலான் மாசம்னா தக்வாவுடைய மாசம் அப்படின்னுவாங்க. தக்வானா என்ன அப்படிங்கிறதுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4 செய்திகளை சொல்லுகிறார்கள். முதலாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுக்கு பயந்து நடத்தல். தக்வான்றதுக்கு அல்லாஹ்வுக்கு பயந்து நடத்தல். 2வதா சொல்றாங்க, குர்ஆன் சொல்லக்கூடிய நற்செயல்களை அதிகமாக செய்தல். 3வதாக சொல்கிறாங்க, குறைந்த அளவு வருமானத்தை, வாழ்வாதாரத்தை போதுமாக்கிக் கொண்டு வாழ்தல். ஆக இறைவன் எவ்வளவு குடுத்தாலும் கூட, நம்ம அந்த மினிமமாக முறையிலே, குறைந்தபட்ச முறையிலே நம்முடைய வாழ்வாதாரத்தை என்ன செய்யணும்? போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். அதிலே வாழ்வதற்கு பழகிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. இது 3. 4வதா என்ன சொல்றாங்கன்னா, மறுமை பயணத்துக்காக நீங்கள் தயாராகி விடுங்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது எந்த நேரத்தில மௌத் வந்தாலும் அதுக்காக நம்ம தயாரா இருக்கணும். இந்த 4 பண்பு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, நம்மகிட்ட தக்வா இருக்கிறது என்று பொருள் என்பதாக அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். ஆக உண்மையான தக்வாவை நாம் அடைந்து கொள்வதற்கு வல்ல இறைவன் கிருபை புரிவானாக.